Taste the Daily. தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை வழங்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 37ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர், தலைமை கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் மலர் அஞ்சலி செலுத்துகின்றனர். பருவமழை புயலால் பாதிக்கப்பட்டுள்ள விளைநிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தல். தேர்தல் ஆணையத்தில் எந்த விசாரணையும் நடைபெறவில்லை. சூரியமூர்த்தி என்பவர் அதிமுகவின் உறுப்பினரே இல்லை என அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் பேட்டி. இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலே எந்த விசாரணையும் நடைபெறவில்லை. சூரியமூர்த்தி என்பவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மட்டுமே அதிமுக செயல்பட்டு வருகிறது. அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் குறித்து பேசுவதற்கு சூரியமூர்த்தி என்பவருக்கு எந்த உரிமையும் இல்லை எனவும் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் திட்டவட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் 2021 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை சின்னத்தை எடுத்து போட்டியிட்டவர். எம்ஜிஆர் மக்கள் கட்சி என்ற கட்சியில் சார்பாக போட்டியிட்ட ஒரு நபர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி விஷயங்களை பற்றி கேள்வி கேட்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? எந்த தகுதியும் இல்லை. இந்த மனுவை ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரிக்கப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். இதுதான் எங்களுடைய பதில். சென்னையில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 300க்கு மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு குரு பூஜை விழாவிற்கு வருகை தருமாறு அதிமுக பொதுச் செயலாளருக்கு அழைப்பு. தேமுதிகவின் மாநில துணை பொதுச் செயலாளர் நேரில் சென்று அழைப்புதலை வழங்கினார். டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக அரசின் அலங்கார ஊர்தி பங்கேற்பை உறுதிப்படுத்தாமல் வாய்வீரம் காட்டும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம். மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு விட்டோமே என்கிற ஆத்திரத்தில் அமைச்சர் சாமிநாதன் பெயரில் வழவழா கொழக்கொழா என ஒரு அறிக்கையை முதுகெலும்பில்லா முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சனம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகர கழகம் சார்பில் ஆத்தூர் நகராட்சி மற்றும் அரசு மருத்துவமனை நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் செம்மலை தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கண்டன கோஷம். ஆத்தூர் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம். அமைச்சரே, விளையாடாதே விளையாடாதே, மக்கள் உயிரை விளையாடாதே, பேசாதே பேசாதே, பொய்யை மட்டுமே பேசாத, கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பட்டதாரி ஆசிரியர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி ஆணை வழங்க கோரி வலியுறுத்தல். தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். சத்துணவு ஊழியர்களின் காலி பணியிடங்களை நிரப்புவதில் உள்ள முறைகேடுகளை களைய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கம். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவின் 11ஆம் நாள் மகா தீபம் ஏற்றப்பட்டது. கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய கார்த்திகை திருவிழாவின் நிறைவு நாள் மகா தீபத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே.
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போலி பட்டா மீது நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு. மன உளைச்சலுக்கு ஆளான முதியவர் ஸ்டாலினின் அரசு அதிகாரிகள் மீது சரமாரி தாக்கு. பேசியோட கேவலம் பண்ண முடியாது. நீங்களாம் நிர்வாகத்துக்கு லாய்க்கு இல்லடா. நாங்க எல்லாம் தூக்குல போடுங்கடா. வெள்ளக்காரனா தேவலடா. நீங்க எல்லாம் எங்க கூட இருந்து எங்க கூட பிறந்து எங்க கிட்ட தூங்குறதுக்கு உயிர் விட்டவங்க மனு கொடுத்தா தெரியாது. ஒரு நாள்ல பட்டா போட்டுருக்காயா? இந்த மனுவே பொய். இந்த மனுக்களே பொய். 150 மெயில் அனுப்பியிருக்கேன். ஒவ்வொரு அதிகாரிக்கும் 150 மெயில் அனுப்பியிருக்கேன். ஒருத்தன் கூட செவி சாய்க்கல. ஒருத்தன் கூட ஆர்டிஓ ஆபீஸ் மனு கொடுத்தா மனுவை காணவில்லை என்கிறார். என்னடா நிர்வாகம்? படித்தவன் IAS படித்தவன் வந்த அலுவலகத்திலே மனு இல்லை என்றால் யாரிடம் மனு இருக்கும்? சென்னை மாதவரம் பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் சிக்கியது. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த பல்லாவரம் ரேடியல் சாலையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையின் அலட்சியத்தால் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கல்லூரி மாணவ மாணவியரை குறிவைத்து போதை மாத்திரை சப்ளை செய்த மும்பையைச் சேர்ந்த மருந்து நிறுவன உரிமையாளர் சிக்கினார். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போதை கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னை கொளத்தூர் அருகே விலை உயர்ந்த போதை மாத்திரைகளை விற்பனை செய்த 2 சிக்கினர். திமுக ஆட்சியில் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்து வருவதால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மது போதையில் பெண் உட்பட 4 பேருக்கு கத்தியால் சரமாரி வெட்டு. திமுக ஆட்சியில் மது புழக்கத்தால் சட்ட விரோத சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. சென்னை எண்ணூர் மின் வாரிய குடியிருப்பு அருகே சாலையில் நடந்து சென்றவரை அரிவாளால் வெட்டி 5000 ரூபாய் பணத்தை பறித்துச் சென்ற மர்ம கும்பல். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் சாலையில் நடமாட முடியாத சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே அரசு பள்ளி மாணவியர் விடுதியில் அரிசியை மூட்டையை கட்டி கடத்திச் செல்லும் வீடியோ வெளியீடு. திமுக ஆட்சியில் அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரியில் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக சுமார் 2 கிலோ அம்பர் கிரீஸ் எனும் திமிங்கல உமிழ்நீரை பதுக்கிய 2 இளைஞர்கள் சிக்கினர். கைப்பற்றப்பட்ட அம்பர் கிரீஸின் சந்தை மதிப்பு சுமார் 2.5 கோடி ரூபாய் இருக்கும் என தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே கேரளாவிலிருந்து மனித கழிவுகள் மற்றும் உணவு கழிவுகளை கொண்டு வந்த லாரிகள் சிக்கின. பிற மாநில பிரச்சனைகள் குறித்து வாய்ப்பந்தல் போடும் முதலமைச்சர் ஸ்டாலின் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படும் போதே கேரள அரசை கண்டித்திருந்தால் இப்படி அடுத்தடுத்த அவலங்கள் நடந்திருக்காது என மக்கள் விமர்சனம். கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகள். மக்கள் வரிப்பணத்தை ஆடம்பர செலவு செய்து வீணடிக்கும் ஸ்டாலின் அரசு மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்காமல் வஞ்சிப்பதாக மாணவர்கள் ஆத்திரம். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திமுக பிரமுகர்கள் தன்னை விவசாயம் செய்ய விடாமல் இடையூறு செய்வதாக கூறி விவசாயி ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. பலமுறை புகார் அளித்தும் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் என்பதால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என விவசாயி வேதனை. வீட்டுல 3 பேர் லேடிஸ் தனியா இருக்காங்க. எல்லாரும் அவங்களை வெட்டி பாய்ச்சிருவான், குடும்பத்தோட எடுத்துருவான். இப்படியே சொன்னா நாங்க எப்படி சார் உயிரோட இருக்க முடியும்?
அரசியல் கட்சி பின்புலம் தான் என்ன வேணாலும் செய்யலாமா சார்? சார் என் வீட்டு பக்கத்துல இருக்க வேலுமணி அவரோட மகன் சரவண பிரசாத் அவங்க கட்சி பின்புலம் தான் சார், டிஎம்கே. ஓகேங்களா? பள்ளிகளில் 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான கட்டாய தேர்ச்சி முறை ரத்து. மாணவர்கள் துணைத் தேர்வில் மீண்டும் தோல்வியடைந்தால் அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியாது என மத்திய அரசு அறிவிப்பு.